சென்னையில இருந்து ஹாட்டஸ்ட் ரூட்ல டிராவல் பண்ண போறோம். பெங்களூர் தாங்க டிராவல் பண்ண போறோம். பஸ்ல இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான விளாகா இருக்க போதுங்க. ஒரு பழக்கப்பட்ட ரூட்டுங்க. நிறைய வாட்டி இந்த ரூட்ல நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கேங்க. சென்னையில இருந்து ஹாட்டஸ்ட் ரூட்ல டிராவல் பண்ண போறோம். பெங்களூர் தாங்க டிராவல் பண்ண போறோம். சென்னை டு பெங்களூர் இன்னைக்கு ஒரு ஆம்னி பஸ்ல. நானும் சரி ரெட் பஸ்ல ஸ்டால் பண்ணிட்டே இருந்தேன், எந்த டிராவல்ஸ்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே தள்ளிட்டே இருக்கும் போது நம்ம வி பஸ் ஹாலிடேஸை பார்த்தேங்க. சரி இந்த பஸ்ல டிராவல் ட்ரை பண்ணலாம், ஏன்னா ரேட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. நான் உள்ள போய் பார்த்தோன்னே நியூ பஸ்ன்னு போட்டுருந்துச்சு. சரி ஒரு புது பஸ்ஸை ஒரு டிராவல் ரிவ்யூ பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து பிராண்ட் நியூ பஸ் எல்லாம் டிராவல் பண்ணி. சரி இன்னைக்கு ஒரு டிராவல் ரிவ்யூ பண்ணிடலாம் சொல்லி டிக்கெட் போட்டேங்க. நான் டிராவல் பண்ணுறது ஒரு வீக் டேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா 800 rupees ஆச்சு. சிங்கிள் அப்பர் பர்த் புக் பண்ணியிருக்கேன். பாப்போம் எப்படி இருக்கு டிராவல் பண்ணுவோம், ஜேர்னி எல்லாமே பார்க்கலாங்க. செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரத் பென்ஸ் ஏசி ஸ்லீப்பருங்க. நான் அப்புறம் வி பஸ் ஹாலிடேஸ் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சார்கிட்ட பேசினேன். சார் சொன்னார் புது பஸ்ஸுப்பா, செகண்ட் டே சர்வீஸா. ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துச்சான். இன்னைக்கு செகண்ட் ட்ரிப்பு நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போனாங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் சொல்லிடுறேங்க. நம்ம சிறுசேரி தாண்டி படூர்லேருந்து கரெக்டாக 9:05க்கு நம்ம வண்டி எடுக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்து அப்படியே நம்ம நாவலூர், சோழிங்கநல்லூர் அப்படியே வந்து நம்ம கிண்டியில் ஜாயின் பண்ணி நம்ம கோயம்பேடுக்கு 10:55 போர்டிங் பாயிண்ட்டுங்க. பஸ் வரட்டும். பஸ்ல இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. நம்ம பஸ்ல ஆன்போர்ட் ரெஸ்ட் ரூம் இருக்கு. பாப்போம் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாங்க. சூப்பரா இருக்க போது ஜேர்னி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிராண்ட் நியூ பஸ், பாரத் பென்ஸ். அதுவும் சஸ்பென்ஷன் சொல்லவே தேவையில்ல, பக்காவா இருக்குங்க. பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் கரெக்டா நம்ம விஜயகாந்த் சார் கல்யாண மண்டபமா ஆப்போசிட்ல ஐசிஐசி பேங்குங்க. அங்கதான் போர்டிங் பாயிண்ட். பஸ் வரட்டும். பஸ் வந்து பஸ் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வாங்கங்க. கைஸ் நம்ம போர்டிங் பாயிண்ட் எங்கன்னா கரெக்டாக தூரத்தில் ஐசிஐசி பேங்க் அங்கே இருக்குங்க நம்ம போர்டிங் பாயிண்ட்டு. அந்த பஸ் ஸ்டாப்பானது நம்ம போர்டிங் பாயிண்ட்டு. நம்ம சரி வீடியோ எடுக்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்தாச்சு. வாங்க போகலாம். கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்டிங் பண்ணாங்க. எப்பவுமே நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது, புதுசாக ஒரு ஊருக்கு போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பெங்களூர் போகும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் எனக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் நம்ம நேஷன் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். செகண்ட் வீடியோ நம்ம சேனலில் செகண்ட் வீடியோ அதான் போட்டிருப்பேங்க. அதான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ட்ராவல் பண்ணதுங்க. நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ தான் என்னன்னா நான் இது வரைக்கும் சென்னை டு பெங்களூர் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாமே விளாகு கண்டிதாங்க. நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், 4th இயருங்க. ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. எப்படிங்க ஐடி டியூப்ஸ் நம்ம வீடியோ பார்ப்பீங்க. சொல்லுங்க ஒரு ஃப்ரெஷராக என்ன தேவை, பைத்தான் ஜாவா நிறைய சொல்கிறாங்க. ஃப்ரெஷராக என்ன தேவைன்னு சொல்லுங்க. எப்படியாச்சும் கொஞ்சம் முன்னேறி ஜாவா சுந்தரேசன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு கொஞ்சம் பேசிக் பேக்கேஜில் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுவேன். கேம்பஸில் பேச ஆகிட்டா போதும். நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் போகும்போது வேலை வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேங்க. பார்ப்போம். என் கதையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பஸ் வரணும். பஸ் வரல. நான் நம்ம 10:30 மணிக்கே வந்தாச்சு. இன்னும் டைம் இருக்கு. 10:55 தான் போர்டிங் பாயிண்ட். எஸ்ஆர்எம் டிராவல்ஸோட ஸ்கேனியா பஸ்ஸுங்க. நம்ம கேபிஎஸ் டிராவல்ஸ் வாங்கிட்டாங்க. ஃபைனலி நம்ம பஸ்ஸு சாரை விடுங்க. NCS Tamil BGM.
கைஸ் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் BS6 லேட்டஸ்ட்டு மாடலுங்க, 2025 மாடலு. நம்ம பஸ்ஸோட இன்னொன்று ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குங்க. எப்படின்னா ஒரு ஸ்பீடு வந்து நீங்கள் இப்போ 80ல் போகிறீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்லை, பஸ் ஆட்டோமேட்டிக்காக 80லே போகுங்க. நல்ல விஷயங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபுல்லாகவே சென்சார் டைப்பு. ஸோ கைஸ் நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க, பார்க்கலாமா? கைஸ் ரெஸ்ட் ரூம் செம்ம நீட்டாக இருக்குங்க, நல்ல விஷயம் ரெஸ்ட் ரூம் இருக்கிறது, சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் இருக்கு, ஓகேவா? பக்காங்க. கைஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா யூரினல் பர்பஸ்க்கு தாங்க, இது உள்ளே வந்துட்டு ஸ்மோக்லாம் பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏசி சில்னஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸ், அதுவும் புது பஸ்ஸு, செகண்ட் டே சர்வீஸு, MG கிளைடர்ஸ் உள்ள இன்டீரியர் செம்மையாக இருக்குது. மேலே ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் போட்டு பக்காவாக இருக்குது. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க, வாங்க. பெட்டோட குஷனிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க பிராண்டிங் போட்ட பிளாங்கெட்டுங்க, நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோங்க, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, புதுசுங்க. நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிபிக்கல் MGயில் வர மாதிரி பேக் ரெஸ்ட்டு, மொபைல் ஹோல்டர், ப்ளக் டைப்பில் USB டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, மேலே ரீடிங் லைட்டுங்க, தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் டைப்பில் AC வெண்ட்டு. அப்படியே இங்கே நம்ம கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்படியே மேலே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஒரு AC வெண்ட்டு. சேஃப்டிக்கு CCTV கேமராலாம் வச்சுருக்காங்க. டபுள் பர்த்தில் உங்களுக்கு ப்ரைவசிக்காண்டி நடுவில் டிவைடர் அப்புறம் ஸ்க்ரீன் வருதுங்க. தயவுசெய்து தங்கள் காலணிகளை கீழே விடுவோம். கைஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம MG கோச்லேருந்தே நமக்கு பில்லோ வந்துடும், ப்ளஸ் கம்ஃபர்ட்டுக்கு செப்பரேட்டாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்லா ப்ளஃபியாக இருக்குங்க. இருக்குண்ணா லேசா தம்பி டேய் எந்திர மேல டேய் விஜய் அதான் ஓண்டு போய் இப்போ சாமி அந்த மாதிரி போட்டிருக்காங்க.
சைடில் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் போலயே. சைடு எடுக்கிறதா கிருஷ்ணகிரி தான் போகலாம் இனிமேல். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. பெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னா நம்ம வாலாஜாபேட் கிட்டே நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. டிரைவர் அண்ணா ஃப்ரெண்ட்லி டைப்பு, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கவே இல்லை. கரெக்டாக நம்ம சென்னை சிட்டி போர்டிங் வரைக்கும் உள்ளே இருந்தேன். என்னோட ஃபேவரட் ஆரனுங்க. நான் சென்னை சிட்டி போர்டிங் வரைக்கும் உள்ளே இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம சிட்டி போர்டிங்லாம் முடிச்சோடனே ஃபுல்லாக கேபினெட் தாங்க இப்போ வரைக்கும். நல்லபடியாக போயிட்டுருக்கு ஜெர்னி. இதுக்கடுத்து கேபினெட் தான் பண்ண போகிறேன்னா. பாரத் பென்ஸ் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க. கைஸ் என்னன்னா ஆர்சிபி நம்ம ஐபிஎல்லில் 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். பட் என்னன்னா அவங்க 11 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்காதான். சரி வாங்க அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பெங்களூர் எத்தனை ரீச் ஆகிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க. சரி ஆனால் மழைங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:50ங்க. பெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 2 நம்ம கிருஷ்ணகிரி கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் சரியான தூக்கங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு. பாரத் பென்ஸ் சஸ்பென்ஷன் சொல்லவா வேணும். நல்ல ஒரு தூக்கம். அதுக்கடுத்து வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பெங்களூருக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. சனிக்கிழமைலையோ ஆஃபீஸ் லீவாக இருக்கும்.
டக்கு டக்குன்னு. ஓகே. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மடிவாளாவில் 6:20க்கு நம்மளை இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. டிலே ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சென்னையில் சரியான டிராஃபிக்குங்க. அதை தாண்டி இங்கே வந்தால் நம்ம பெங்களூர் டிராஃபிக் வேறு, இதனால தாங்க டிலே ஆயிடுச்சு. ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை நல்ல ஒரு சர்வீஸ் நம்ம விபஸ் ஹாலிடேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கூட்டி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கங்க. ஓகே, ஸோ ஓவரால் ஜேர்னி நல்லா இருந்துச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டான் வீக்கில் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிடுங்க. திருப்பி நான் சென்னை தாங்க போயானோம். ஏன்னா இந்த பஸ் இருக்கிறக்காண்டி தான் நான் வந்தேன் பெங்களூரு. அடுத்த ஒரு தரமான ட்ராவல் ஆக சந்திப்போம். டாட்டா.